ஒரு சிலர்லாம் வந்துட்டு மெய்மரம் தான் பார்த்துட்டு இருக்கோம். எதுக்குடா பயக்க கூடாது, வாயிலியா விடுவாங்க. சொல்லுங்க ஏதாவது. வணக்கம், நன்றி, மீண்டும் வருக. ஹலோ பிபிஎஃப், வெல்கம் பேக் டு ஆர் நியூ வீடியோ. ஸோ இன்னைக்கு வந்து டே வந்து பார்த்தோன்னா சண்டே, டேட் வந்து பார்த்தோன்னா December 15th. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோன்னா அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோவில் நிற்கிறோம். எதுக்குடா நீ திடீர்னு வந்துட்டு அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோக்கு வந்த அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து vlog போட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 month ஆச்சு. ஸோ இன்றைக்கி தான் வந்து ஒரு இடம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா கலைஞர் சான்சனட் பார்க்கு. ஸோ அங்கே வந்து போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் இருக்கேன். என்னடா பிரவீனே நீ மட்டும் போறியா அப்படின்னா அப்படிலாம் இல்லைங்க. ஸோ என் கூட சேர்ந்து இன்னொரு 2 பேர் வராங்க. அது யாருன்னு பார்த்தோன்னா பிஹைண்ட் த கேமரா வந்துட்டு என் ஃப்ரெண்டு இருக்காரு, அதாவது என் ஆஃபீஸ் டீம்மேட்டு, கொலீகு. ஸோ இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தா என்னோட சைல்ட்ஹுட் ஸ்கூல் ஃப்ரெண்டு. ஸோ வந்து அந்த மெமரிஸ்லாம் உண்மையாக மறக்க முடியாதுங்க. கணங்கணமோ என்னை இழுத்து படுத்துற பாடு பொறுக்கலியே. ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் உங்களுக்கு vlogல உங்களுக்கு சொல்கிறேன், அதை பற்றிலாம் பயங்கரமான ஒரு ஃபன்ஃபில்லான திங்ஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து அவன் தாம்பரத்துலேருந்து வந்துட்டு இருக்கான். ஸோ நான், அவன் பேர் வெற்றி, அதுக்கப்புறம் என்னோட டீம்மேட்டு பின்னாடி இருக்காரு. ஸோ அவர் நாங்கள் 3 பேர் தான் போயிட்டு இந்த vlog வந்து எடுக்க போகிறோம். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃபன்ஃபில்லான ஒரு vlog கொடுக்க போகிறோம். மேக்ஸிமம் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபன்னாக கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்க. ஸோ வந்து இப்போதைக்கு என்னோட டீம்மேட் காமிக்கிறேன், ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கான், வந்த உடனே அவனுக்கு காமிக்கிறேங்க. ஸோ இவர் தான் நரேந்தர், என்னோட டீம்மேட்டு. பயங்கரமா இன்ட்ரோவர்ட் பர்சனு, பெருசா கேமராக்குள்ளெல்லாம் வர மாட்டாரு. நான் தான் அடம் முடிச்சு வர சொல்லியிருக்கேங்க. ஸோ நாங்கள் 2 பேர் ப்ளஸ் ஃப்ரெண்டு வந்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் வந்தோடனே வந்து ஜாயின் பண்ணி போகலாம். ஸோ டைம் வந்து பார்த்தோன்னா கரெக்டாக 1 o'clock ஆகுதுங்க. ஸோ வந்து நாங்கள் பிளான் பண்ணது எப்போன்னா 11 o'clock பிளான் பண்ணோம், 11 o'clock போகலாம் அப்படின்ட்டு. இப்போ பயங்கர வெயில் அடிக்கிற டைமில் போயிட்டு இருக்குங்க. ஸோ பயங்கரமாக பசிக்குது, இன்னும் சாப்பிட கூட இல்லை. ஓகேங்க. ஸோ இங்கே வந்து பக்கத்தில் வந்து ஒரு டீ ஷாப் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு வெயிட் பண்ணலாம், ஒரு டீ முடிஞ்சால் ஒரு டீ அடிக்கலாங்க. ஏன்னா வந்து பயங்கர பசியாக இருக்குது, நாங்கள் போயிட்டு ஒரு டீ குடிக்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக வந்து அண்ணா நகர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது என்னென்னு தெரியுங்களே, நான் வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு 1.5 years இருக்கேன். ஸோ அண்ணா நகர் அப்படின்றது என்னோட ஒரு ஃபேவரட் பிளேஸுங்க. பயங்கரமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால வந்துட்டு எப்பயுமே இங்கே வந்தாலே ஒரு மாதிரி, நான் எவ்வளோ தான் வந்து டவுனாக இருந்தாலும் ஸோ இங்கே வந்தோடனே ஒரு சேரப் மாதிரி, ஒரு மாதிரி நல்ல ஒரு மூட் ஸ்விங் ஆகும், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இங்கேருந்து இன்ட்ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாமே அப்படின்ட்டு ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே அண்ணா நகர் ஈஸ்ட் மெட்ரோ. ஸோ இது பக்கத்தில் தான் பார்த்தோன்னா சாயா கிங்குன்னு இருக்குது, அங்கே பாருங்க. ஸோ இந்த சாயா கிங் தான் போகிறோம். போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு வரட்டுங்க, அவன் வந்து பயங்கரமாக டீ பைத்தியம். ஸோ அவன் வந்தோடனே வந்து 3 பேர் சேர்ந்து குடிக்கலாங்க. ஓகேங்க. ஸோ ரொம்ப நேரமாக அவனுக்காக தான் வெயிட் பண்ணுறோம், இன்னும் வரல. அவனுக்கு கால் பண்ணி பார்க்கலாம் எங்கே இருக்கான் அப்படின்ட்டு. எப்போ வருவ? ஓகே ஓகே, சீக்கிரம் வா. இங்கே சாயா கிங் அண்ணா நகர் ஈஸ்ட் டவர் பார்க், சாரி அண்ணா நகர் டவர் பார்க் ஈஸ்ட் இருக்குல்ல. 20 minutes later. எனக்கு தெரிஞ்சு வந்துட்டாங்க. இதோ இங்கே வராம பாருங்க. 11 o'clock வர சொன்னா எப்போ வராம பாருங்க. சிவகுழந்தை, உன்னை பார்த்து எத்தனை நாள் ஆச்சுடா? 30 நாள் தாண்டா ஆச்சு. ஸோ இவன் வந்து என்னோட ஸ்கூல்மேட் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு தெரிஞ்சு என்னடா ஒரு 5 to 6 years இருக்குமா? இருக்கும். ஆமாங்க. ஸோ 5 to 6 yearsக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்குறோம். ஸ்கூல் முடிச்சே 10 வருஷம் ஆகிடுச்சு. 10 வருஷம் இல்லைடா, இப்போ தானே முடித்தோம். ஸோ வந்து பயங்கரமான மெமரிஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். இப்போ அப்படியே நம்ம விட்டு என்னடா டீ ஓகே தானே? டீ ஓகே அதானே, நீயே வேணான்னு சொல்லுவேன். ஸோ நம்ம அப்படியே டீ குடிச்சிட்டு அப்படியே கிளம்பலாங்க.
ஓகேங்க. ஸோ வந்துட்டு டீ வந்துருச்சு. ஸோ நான் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு மில்க் ஆர்டர் பண்ணேன். நரேன் வந்து ஒரு மில்க் பை 1 get 1. ஸோ அவருக்கு ஒன்று எனக்கு ஒன்றுங்க. ஓகேங்க. ஸோ அப்படியே நம்ம வந்துட்டு பால் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஸோ மார்னிங் நான் ஒன்றும் டிஃபனே சாப்பிடல. இப்படிதாங்க, அதாவது ரீசனே நம்ம சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்க. ஸோ வந்து டிஃபனே சாப்பிடல. ஸோ டிஃபன் சாப்பிட்ற டைம்ல வந்து நம்ம டீ குடிச்சிட்டு பால் குடிச்சிட்டு இருக்கு. அது என்னன்னே தெரியலங்க. அதாவது நம்ம நார்மலா ரோட் சைட்ல குடிப்போம் டீ, அது கூட நல்லா இருக்கு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் ஒரு மாதிரி என்ன டேஸ்ட் ஆயிடுது. டம்டி இது டம்டியா இல்ல, ஒரு மாதிரி ஒரு அந்த ஸ்வீட்னஸ்டே இல்லைங்க, ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. எனக்கு என்னமோ இருக்கு, ஒரு மாதிரி ஓகேவா தான் இருக்கு. என்னடா அதுக்குன்னு என்ன கடையை பத்தி தப்பா சொல்றேன், அப்படிலாம் கிடையாது. இதுக்கு சொல்ல முடியாது. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதான் சொன்னேன். ஒரு மாதிரி டேஸ்ட் இதுக்கே எனக்கு தெரிஞ்சு 2 சுகர் பாக்கெட் 2 சுகர் பாக்கெட் எடுத்துருவோம்னா 2மே கொட்டிட்டுங்க. 2மே கொட்டியுமே ஸ்வீட்னஸ்டே இல்லை, ஒரு மாதிரி ஓகேவா தான் இருக்கு. 2 சுகர்லாம் போட்டோம்னா அடுத்த வீடியோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து போட்டேன். ஸோ வந்து இப்போ சாப்பிடலாம்னு நினைச்சேன். பட் ஆனா இவனுக்கு வந்து டீ வேணும் அப்படின்னா, ஸோ அதனால வந்து டீ குடிச்சிட்டு போலாமே அப்படின்றதுனால தான் அப்படியே வந்து நானும் வந்து பால் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பினேன். என்னத்தையாவது பேசுவாங்க. ஓகேங்க. ஸோ ஒரு வழியா வந்துட்டு கிளம்பியாச்சு. எவ்வளோ நேரங்க டைம் என்னடா 1:30. ஸோ கரெக்டாக வந்து பார்த்தோன்னா 1:42 ஆகுதுங்க. எத்தனை மணிக்கு நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும்னு நினச்சோன்னா 11 o'clock கிளம்பணும்னு நினச்சோம். தப்பு தான். நான் இங்கே அண்ணா நகரில் இருக்கேங்க. இந்த அருக்கு தாம்பரம், இங்கேருந்து அண்ணா நகர் இதோ இருக்கு. இந்தியா இங்க இருக்கு, இங்க இருக்குடா அமெரிக்கா. ஜஸ்ட் ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா. ஒரு 35 கிலோமீட்டர்ஸ் வர்றதுக்கு கிட்டத்தட்ட நியர்லி எத்தனை மணிக்கு 2 hours டைம் எடுத்துக்கிட்டாங்க. இதாங்க நம்ம பசங்களோட பழக்கமே. அதாவது ஒரு கமிட் டைம்ஸ்ல வந்து போறதெல்லாம் கிடையாது. நான் போவேன், ஆனா இந்த அளவுக்கு லேட் எல்லாம் போக மாட்டேன். ஒரு 20 minutes அதிகபட்சம் அவ்வளவுதான். 20 minutes ஒரு half an hour. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. பேசிக்காவே நான் டிவோஷனல் டைப். யாரு நீ? போத்திருக்கிறோம் ஆண்டவரே, பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரம பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம். இல்ல தெரியுதுங்க. கார் ஃபுல்லா முருகர் பாபா எல்லாமே வந்து வச்சிருக்கான். ஆமா, ஏன்னா முருகருடைய தீவிர பக்தர்னு சொல்லலாம். அப்பனே முருகா, செந்தூர் வாழ் செல்வ குமரா, வேலெடுத்து வீசி காட்டியவனே, இந்த சூனாப்பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே, அருள் புரிவாய். அப்பனே பெரிய கட்டப்பொம்ம சிவாஜி ராத்திரி குடிச்ச போதல் இல்லாம மாரியத்தோல் வந்து முருகனை கும்பிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம் எல்லாம் சரி, அறுபடைக்கே போயிருக்கேன். அறுபடையா? சரி, ஒவ்வொரு படையும் சொல்லி எது எங்க இருக்கு அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் சொல்லு. திருப்பரங்குன்றம். ஓகே. திருப்பரங்குன்றத்துல இருக்கு. இது எங்களுக்கு தெரியாதா? சுவாமிமலை கோயம்புத்தூர்ல இருக்கு. ஓகே. குன்றத்தூர் தாம்பரம் பக்கத்துல இருக்கு. ஓகே. ஓகேவா? இல்லையே, சென்னை பக்கத்துல தானே இருக்கு. கிரிஞ்சுங்க, கிரிஞ்ச் ஆஃப் தி இயர் உங்களுக்கு அவார்டே தரலாங்க. எவ்வளோங்கண்ணே சூப்பர் கிரிஞ்சு. தாம்பரம் பக்கத்துல தான் இருக்கு. ஏய், சென்னை பக்கத்துல இருக்குடா. சென்னை பக்கத்துல இருக்கா? தாம்பரம் இப்ப தனி மாவட்டம், தெரியுமா தெரியாதா? ஆமா ஆமா ஆமா. அதனால தாம்பரம் பக்கத்துல சொல்லுவேன். சரி, ஓகேவா. அடுத்து 4th திருத்தணி. ஓகே. 5th திருச்செந்தூர். அவன் சொல்லட்டும். திருச்செந்தூர்ல இருக்கு, தூத்துக்குடியில இருக்கு. சரி, ஓகே. 6th பழனி. அவ்வளவுதான், அறுபடி முடிஞ்சிருச்சு. ஓகே. ஏங்க பேசிட்டு இருக்கிறது முருகரோட பக்தர்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. வண்டியை ஸ்டார்ட் பண்ணும்போது டிஎம்எஸ் தான் எனக்கு கால் ஆகுது. அது என்ன டிஎம்எஸ்? அதுதாங்க டிஎம் சௌந்தரராஜன். ஓ, ஓகே. ஓகேவா? என்னென்ன சாங் அவர் பாடினாதான் முருகரே எந்திரிச்சு வருவாரு. இது புதுசா இருக்கு. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா. உனக்கு புதுசு, பாக்குற உங்களுக்கு புதுசு கிடையாது. எங்கேயுமே வந்து என் நெத்தியில அந்த திருநீர் இல்லாம என்ன பார்க்கவே முடியாது. இப்ப ஏன் பார்க்க முடியலன்னா அடிச்ச வெயில், அடிச்ச வெயில கலைஞ்சிருச்சு. பக்கத்துல இருக்க கடைக்கு போனா கூட வீட்டுல சாமி கும்பிட்டு தான் போறேன். ஏதாவது சொல்லாதடா. நீ ஒத்துக்கிறனா, நீ ஒரு டிவோட்டின்னு ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு பார்த்தனா இந்த அளவுக்குலாம் வந்து அளந்து விடலாங்க. அதாவது கொஞ்சமா அளந்துடும், ஏக்கர் கணக்குல அளந்து விடக்கூடாது. இல்ல, உண்மையாலுமே நான் ஒரு டிவோட்டி. சரி, ஓகே. நான் வந்து உன்னோட டிவோட்டி அப்படின்னு சொல்றேன். நான் அதை வந்து கண்டிப்பா அதை வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். இதுக்கு மேல வந்து நான் அதை எலாபரேட்டா பேசி வந்து உன்னோட இதுக்கு மேல எலாபரேட் பண்றதுக்காக ஒண்ணும் இல்ல. ஆல்ரெடி எலாபரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஸ்ட்ரைட்டா போய் ரைட் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டா போனா முட்டு வந்துடா. இப்போ நம்ம லெஃப்ட் ரைட் தான் எடுக்கணும். ரைட்டு ஸ்ட்ரைட்டா போய் தாங்க ரைட் எடுக்கணும். ஓகே. ஆமா, இப்போ நம்ம எங்க இருக்கோம்? ஈ இருக்கு. ஓகே. இது ஈ இருக்கா? ஈ இருக்கு, காப்பி இருக்கு.
இப்போ நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஸ்பென்சர் மால் கிட்ட இருக்கோம், ஓகேங்களா? ஓகே. ஸ்பென்சர் மால்லேருந்து அப்படியே ஒரு ரைட் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. தம்பி நீ கொஞ்சம் ஓட்டும் போது பார்த்து ஓட்டு. அப்படியே ரைட் எடுக்கணும் ஒரு வளையிறான் அங்கே போயிட்டு இருக்காங்க. குத்தன்னா அவ்வளோதான், இங்கேயே அப்படியே ரைட்ல உட்காந்துக்க வேண்டியதான். அப்புறம் வந்துட்டு காவல்துறை உங்க நண்பன் அவங்க கடமையை செய்வாங்க. நான் டிரைவர் இல்லை, பைலட். நண்பா ஓ நண்பா, காதுகள் பாவம் இல்லையா? ஆமா ஆமா கேப்டன். இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? நம்ம போயிட்டு இருக்கிறது கலைஞர் இல்ல, இப்போ நம்ம போயிட்டு இருக்குது இப்ப நம்ம போறது தெற்க நோக்கி தாய்நாட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். டைம் கரெக்டா 2 o'clock. பயங்கரமா பசிக்குது. சாப்பிட்டு போயிடலாமாவா? இங்க எங்க ஷாப் இருக்கும்? புகாரி ஒன்று இருக்குங்க. புகாரியா? அதுக்கு பக்கத்துல ஒரு தள்ளுவண்டி கடை இல்லை. அதோட புகாரிடும் போது எனக்கு பக்கெட் ஆயிடுச்சு. அந்த அளவுக்குலாம் இல்லை. நம்ம வந்து ரொம்ப ஹை கிளாஸ்லாம் சாப்பிட மாட்டோம். ஓரளவுக்கு நார்மலா சாப்பிடுவோம், காசு தான் சாப்பிடுவோம். அப்படிலாம் இல்லை, கொஞ்சம் நார்மலா டீசெண்டா சாப்பிடுவோம். ரொம்ப புகாரி ரேஞ்ச்லாம் போக மாட்டோம். கிளாஸும் சாப்பிடுவோம், லோ கிளாஸும் சாப்பிடுவோம். அது இருக்கிற காசை பொறுத்து. அதுக்காக நான் வெறும் தள்ளுவண்டியில மட்டும்தான் 30 நாளைக்கு ஓட்ட வேண்டியது. முதல் 10 நாள் வரைக்கும் ஒரு நல்ல ஹோட்டல்ல, அப்புறம் 10லேருந்து 15 வரைக்கும் ஒரு மீடியமான ஹோட்டல். அடுத்த மிச்ச நாள் எல்லாமே வந்து வீட்டில் மாவு பாக்கெட் வாங்கி வச்சுட்டு தோசை சாப்பிடுவோம். ஒரு நாளைக்கு 2 தோசை, ஒரு நாளைக்கு 2 தோசை இல்லை 3 தோசை, அது மாவை பொறுத்து. ஓகேவா? அது டிபெண்ட்ஸ் அப்போ அந்த பாக்கெட்டில் இருக்க மாதிரி. ஓகேங்க. ஸோ வந்து ஃபைனலாக நம்ம வந்து ஆஃப்டர் ஒரு 20 minutes ட்ராவலுக்கு அப்புறம் வந்து பார்த்தா கலைஞர் சானிட்டரி பார்க் வந்து வந்தாச்சு. இது ஆக்சுவலி சானிட்டரி தானடா? சானிட்டரி இல்ல, சானிட்டரி. ஓகேங்க, கலைஞர் சானிட்டரி பார்க் வந்து வந்தாச்சு. எனக்கு கரெக்டா எக்ஸாக்ட்டா வர மாட்டேங்குதுங்க உனக்கு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி என்ன நீ ஊட்டி காட்டுறது இல்ல, நான் வந்து ஃபாரின் ஒரு இன்சிடென்ட் ஒரு ஞாபகம் இருக்குங்க. என்ன நல்ல ஞாபகம் இருக்கு. 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது என்னோட இங்கிலீஷ் டீச்சர் ஒருத்தருங்க, ஓகேவா? அவங்க பேர் எனக்கு சரியா ஞாபகம் இல்லை, பட் இருந்தாலும் பிரவீன் வந்து எழுந்து நின்னாங்க, ஓகேவா? கேள்வி கேட்டாங்க. நீ இப்படி கேள்வி கேட்குற, நீ நம்ம முதல்ல 9th தாண்ட மாட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கு பிரவீன் என்ன சொன்னாடா, இல்ல நான் சொல்லியே ஆகணும், இல்ல நான் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து நான் ஊட்டி கான்வென்ட் போயிடுவேன். தேங்க்ஸ்ரா. என்னடா இவ்வளோ பெரிய கியூ நிக்குது? ஆன்லைன்ல புக் பண்ண சொல்ல, ஆன்லைன்ல தான் புக் பண்ணணும். போயிட்டு அங்கே போயிட்டு புக் பண்ணி. ஆன்லைனுக்கு தான் அவ்வளோ கியூ, பென் லைனுக்கு வேற கியூ. பென் லைனுக்கு வேற கியூவா? ஒரு அளவுக்கு மேல பண்ண இந்த நடுவரோட நின்றுட்டு இந்த நகைச்சுவை உனக்கு தேவையா? ஏதாவது ஒரு அடமொழியா இருக்கட்டும்டா. என்னது? ஏதாவது ஒரு அடமொழியா இருக்கட்டும். என்னடா அடமொழி, அடப்பு மொழி? போயிடலாமா? ஓகே. ஓகேங்க. ஸோ வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. இது வந்து ஆன்லைன் டிக்கெட் தான். ஒரு பர்சன் பார்த்தோன்னா 100 rupees வருது. ஸோ இதுதான் டிக்கெட்டு. ஆன்லைன் டிக்கெட் எடுத்துகிட்டு இங்கே ஸ்கேன் பண்ணால் அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போகலாம். ஆனால் ஃபார் தட் நீங்கள் டிக்கெட் வந்து இங்கே ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்குது. 1 hour 1 hour ஸ்லாட்டில் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வந்துக்கோங்க. பட் ஆனால் இப்போ எங்களோட இதுன்னு பார்த்தோன்னா என்னென்னு பார்த்தோன்னா இப்போ 2:20 something ஆகுது, சாரி 2:30 ஆகுது. ஆனால் வந்துட்டு அலோவ் பண்ணிட்டாங்க. 3 to 4 தான் புக். நான் எங்களோட ஸ்லாட் பார்த்தோன்னா 3 to 4. பட் தென் நாங்கள் வந்து 2:30 வந்துட்டோம். அவங்க வந்து அலோவ் பண்ணிட்டாங்க. அதாவது பயங்கர க்ரௌடு இல்லைன்னா அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? ஓகே. ஸோ அதனால் பயங்கர க்ரௌடு இருக்கிறதுனால இருந்தால் அலோவ் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா விட்டுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. என்ன வருது ப்ரோ? ட்ரெயினா? நீ ஊட்டி சொன்னல, அது ஊட்டியில் இருக்கிற மாதிரி. ஓகே. இங்கே சின்ன பசங்கள்லாம் வந்துட்டு விளையாடுற மாதிரி ட்ரெயின் மாதிரி இருக்குங்க. நம்ம ரேஞ்சுக்கு இதில் போகலான்னு நினைக்கிறேன். இது இல்லையா? இதெல்லாம் அலோவ் பண்ணுவாங்களா? ஓகே கைஸ், ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஏதோ ஸ்மோக்கி பிளேஸ் அப்படின்றாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா ஒரு
என்னடா 5 to 10 மினிட்ஸா? 5 to 10 minutes தான். ஸோ வந்து 10 மினிட்ஸ் தான் வந்து இது வந்து இருக்குமா? ஸோ குறைஞ்சிரும், அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கணும். ஆமாம். ஸோ பார்த்தீங்களா பின்னாடி வேற மாதிரி இருக்குங்க. ஸோ வந்து இந்த மாதிரிலாம் நான் வந்து வீடியோவில் பார்க்கல. பட் இங்கே வந்தோடனே வாட்ச்மேன் நான் சொன்னாங்க, உள்ளே போயிட்டு பாருங்கள், ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஸ்னோ மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, போயிட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க அப்படின்னாங்க. உள்ளே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம லிட்டரலாக வந்து இந்த ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்போது மிஸ்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து க்ரியேட் பண்ணுது. ஃபீல் குட். ஸோ வந்து குட்டி பஸ்லாம் ஜாலியாக நிறைய பேர் அந்த நாசில் கை வச்சு விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா கை வைக்கிறதும் அலோடு இல்லை. ஸோ அப்படியே நம்ம ஜாலியாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு அப்படியே போகலாம். ஸோ எப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஒரு பிரேக் விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. குட். ஸோ வந்தீங்கன்னா இது வந்து மறக்காம வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. ஓகேங்க. ஸோ அப்படியே உள்ளே வந்து பார்த்தோம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குங்க. உண்மையாக அந்த பிளேஸ்லாம் யாருக்கு வந்து ஆப்டாக இருக்கும்னா, இந்த சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்தாங்கன்னா இங்கே வந்து ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய கேம்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினில் போகிற மாதிரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த நிறைய இந்த ஐஸ்கிரீம் கேம்ஸு, அது இதுன்னு நிறைய இந்த சீசா கிட்ஸை கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கிட்ஸ் பக்கவான ஒரு ஹாப்பியான பிளேஸாக இருக்கும். அவருக்கு 100 ரூபா சார்ஜ் பண்ணுறதுனால ஓகே, நல்லா இருக்கு. நீங்க ஃபீல் குட்டா கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க இந்த இடத்துல. என்ன ஒண்ணு, எல்லாத்துக்கும் வெளியில பார்த்தோன்னா ஒரு டிக்கெட்டு, உள்ள வந்து பார்த்தோன்னா அந்த பேர்ட் ஃபீடிங் தனியா இருக்கும், இந்த ரோப் லைனுக்கு தனி டிக்கெட்டா இருக்கும். அட்வென்ச்சர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து பே பண்ணி தான் பாக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதை மட்டும் நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. வந்து மோஸ்ட்லா என்ன ஆகுனா 2 விஷயத்துக்காக தான் இங்க வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த சைல்டை வந்து கவர் பண்ற மாதிரியான திங்ஸ் இங்க இருக்கு. இன்னொன்று பார்த்தோன்னா நிறைய பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்க சென்னையில் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து ஃபுல்லா பொல்யூஷன் சுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வச்சாங்கன்னா குட். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பிளேஸ்ல வந்து இந்த குட்டி பசங்க அதெல்லாம் பார்த்து இந்த பார்க்லாம் பார்க்குறப்போ லிட்டரலாக வந்து என்னோட ஸ்கூல் மெமரிஸ் தான் கூட்டிட்டு போச்சு. ஏன்னா நாங்கள் வந்து நானே ஒன்று 10th படிக்கும்போது பார்த்தோன்னா ஈவினிங் கிளாஸ்லாம் முடிஞ்ச உடனே பார்த்தோன்னா ஒரு 1 hour பிரேக் இருக்கும். அந்த 1 hour பார்த்தோன்னா என் ஸ்கூல் பக்கத்துலேயே வந்து பார்த்தோன்னா ஒரு பார்க் இருக்கும். அங்கே போயிட்டு இந்த மாதிரி தான் ஏதாவது விளையாடிட்டு இருப்போம். அங்கேருந்து பார்த்தோன்னா ஸ்கூல்ல வந்து அந்த ஸ்டாஃப், அதாவது அது என்னடா ஹெட் மாஸ்டர்னு சொல்லுவாங்களா, ஹெட் மாஸ்டர் அவர் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தோன்னா, நாங்கள் வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக அரட்டை அடிப்போங்க. அதாவது என் கூட இன்னும் 2 பேர் இருக்கானுங்க. துபாயில இருக்கான், துபாயில ஒருத்தர் போயிட்டான், கல்யாணம் எங்க போனானே, இன்னொருத்தர் எங்க இருக்கான்னு தெரியல. ஸோ வந்து பார்த்தோன்னா நாங்கள் 4 பேர் எப்பயுமே பார்த்தோன்னா அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்டா நாங்க தான் வந்து வெளியவே நின்றுட்டு இருப்போம். எங்களை தேடுறதே பார்த்தோன்னா ஒரு வேலையை வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி ஈவினிங் கிளாஸ்ல பார்த்தோன்னா ஒரு 1 hour பிரேக் விடுவாங்க. அதாவது நார்மல் ஸ்கூல் எல்லாரும் முடிஞ்சிடும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிட்டு ஈவினிங் ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி டைம்ல பார்த்தோன்னா அந்த 1 hour வந்து நாங்கள் வெளியில வந்துடும். வெளியில வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி பார்க் இருக்கும். இந்த பார்க்கில் போய் ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். அதாவது யாருன்னே தெரியாது, அவங்க கூட போயிட்டு கிரிக்கெட் விளையாடுறது இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருப்போம். எங்களை வந்து கூட்டு விடுறதே ஒரு ஆளாக வந்து ஒருத்தர் எப்பயுமே வச்சிருப்பாரு. இதே மாதிரி பண்ணிட்டு இருப்போம், செம்மையாக அடி வாங்குவோம். ஸோ அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பார்க்கை பார்க்குறப்போ லிட்டரலாக எங்களுக்கு வந்து அந்த மெமரிஸ் தான் கூட்டிட்டு போச்சு. ஓகேங்க. ஸோ வந்து இந்த பார்க் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ வந்து குறை சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, உண்மையாக நல்லா இருக்குது, ஒரு ஹாப்பனிங் பிளேஸாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களோட சில்ட்ரன்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாம் கூட்டு வந்து இங்கே வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உண்மையாக நல்லா தான் இருக்குங்க. ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. பை பிபிஎஃபே. சரி வார்த்தவன் ஏன்டா ஷூல சவுக்குறதே ஒன்று வேலையை போச்சா? நான் நிறைய டோன்டு ஜீனை பார்த்துருக்கேன். இங்கே பாருங்க, முதல் முறையா டோன்டு ஷூ, எவ்வளோ பெரிய ஓட்ட பாருங்க, இவ்வளோ பெரிய ஓட்டை தானே பார்த்துருக்க. இப்போ பாரு